வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோங்க. ஏன் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதை நம்ம அப்சர்வ் பண்ணோம். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவுசெய்து பர்த்டேக்கு போகிறவங்க வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்கள கொஞ்சம் ஆசை தான் இருக்கும். ஆனால் அந்த ஆசையே அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் போன பர்த்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய அந்த கிஃப்ட்டு கொடுக்க போனவங்க, ஸ்டேஜுக்கு போய் கிஃப்ட்டு கொடுக்க போனவங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க. குழந்தைய கொஞ்சினாங்க, வந்துடலாம் இல்லையா? ஆனால் அந்த குழந்தைய கில்றேங்கிற பேரில் அந்த குழந்தைய போட்டு கஷ்டப்படுத்திட்டாங்கங்க. நல்ல செவக்க அந்த கன்னத்தை கிள்ளி, அந்த குழந்தைங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னாலே அவங்க ரொம்பவே பேனிக் ஆகிருப்பாங்க. நம்மளை மாதிரி கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு இவ்வளோ கூட்டம் நம்மளை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரே ஃபோட்டோ ஃப்ளாஷு, வேர்வை, சம்மர் எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த குழந்தைங்க அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஒரு குழந்தைங்களுக்கு ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். வீட்டில் கொஞ்சிற மாதிரி அங்கே போய் கொஞ்சணுங்கிறது அவசியமே கிடையாதுங்க. ஒரு ஆசை தான், இருக்க தான் செய்யும். நீங்கள் கொஞ்சனவங்கள நான் தப்பே சொல்லலை. ஆனால் எப்படி கொஞ்சணுங்கிற முறை இருக்கு இல்லையா? அந்த குழந்தைய போய் நல்லா கிள்ளி கொஞ்சி அந்த குழந்தை அதோடு அழ ஆரம்பித்தது தான் மற்றவங்க போனவங்க எல்லாரோட மூடும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்டுமே ரொம்ப சிரமப்பட்டாங்கங்க. ஏன்னா அவங்கள தவிர அந்த குழந்தைங்க வேறு யார்கிட்டையும் அதுக்கப்புறம் போகலை. யாரோ நம்மளை கிள்றாங்க, இவ்வளோ கூட்டத்தில் ஒருத்தவங்க நம்மளை கிள்றாங்க அப்படின்னா அது கொஞ்சிறாங்கிற மாதிரி அந்த குழந்தை கண்டிப்பாக தோணாதுங்க. அதனால் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு யாராவது போனீங்கன்னா ரொம்ப சிரமப்படுத்தாமல் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க. இதுதான் நமக்கும் நல்லது, அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது, பேரண்ட்டுக்கும் நல்லது, வந்திருக்க மொத்த விசிட்டர்ஸ்க்கும் நல்லதுங்க. இது நான் ஒரு அட்வைஸாக தான் பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஒரு ஜென்டலாக ஒரு குழந்தைய போய் ஒரு கொஞ்சம் தெரியாதவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கிள்ளி கடிச்சு அடித்து எப்படி தான் இப்படி மனசு வந்து கொஞ்சறாங்கன்னே தெரியலைங்க. ஆனால் பர்த்டேக்கு போகிறவங்க அந்த குழந்தைங்கள கொஞ்சிட்டு வாங்க, ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு வராதிங்க ப்ளீஸ். அதே மாதிரி அதில் இன்னொன்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டாக வந்துட்டு ஒரு ஃபேன் வச்சுக்கிறாங்க. அந்த ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ வெயிலில் நமக்கு வந்துட்டு வேர்வையில் ஈவினிங் டைம் தான் பர்த்டே வச்சாங்க. இருந்த போதில் அந்த வேர்வை நம்மளால் சுத்தமாக தாங்க முடியாத அளவுக்கு தான் பெரியவங்களுக்கே இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான், இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ஃபேனு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஹேண்டியாக ஒரு ஃபேனு, அந்த ஃபேனை என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை கேட்குதுன்னு சொல்லி அது கையில் கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் முடி இறக்கல பிள்ளைக்கு கொஞ்சம் பிறந்த முடியாது, இதெல்லாம் சரி குழந்தைக்கு கொஞ்சம் நிறையவே முடி இருந்துச்சு. அந்த முடியோடு சேர்த்து என்ன ஆகிடுச்சு, அந்த ஃபேன் தலையில் மாட்டி முடி போய் அந்த குழந்தைக்கு சிக்கி, ஐயோ அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஃபேன்லாம் வச்சு சமாதானப்படுத்த போய் கடைசியில் அந்த ஃபேனே அந்த குழந்தையோட முடியை பிடிச்சி இழுத்து அந்த குழந்தை இன்னும் கத்துன்னு கத்தி வந்தவங்க எல்லாருக்குமே கஷ்டமாக படித்தாங்க. பேரண்ட் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அதனால் எங்கேருந்து இந்த விஷயம் ஒரு ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் போனால் ஒரே ஒரு விஷயந்தான், அந்த கொஞ்சணுங்கிறது இப்படி லைட்டாக அப்படி கொஞ்சிட்டு வாங்க. இப்படி போட்டு திருவி எடுத்து ஐயோ வேணாங்க, பாவம் இல்லையா அந்த குழந்தைங்க. அதனால் உங்களோட ஆசைகள் எல்லாரையும் உங்கள் வீட்டு குழந்தைங்களோ கொஞ்சணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரை கொஞ்சுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் காமிச்சிட்டே இருப்பார், அவரை போய் நல்லா கொஞ்சுங்க, அவர் உங்களை கொஞ்சுவார். சரியா? இனிமேல் போய் யாரையும் அப்படி கொஞ்சாதீங்க, அவ்வளோதான். இதை உங்கள்கிட்ட தாழ்மையான வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்த்டேயில் பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதாங்க, எனக்கு அங்கேயே கோவம் வந்துடும். எனக்கு இப்போயுமே கோவம் வந்துடுச்சு. பட் இது ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேங்கிறதுனால அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா வச்சு விளாசிட்டு வந்திருப்பேன், என் ஃப்ரெண்டாவோ என் சொந்தக்காரங்களாவோ இருந்திருந்தா. நீங்கள் அந்த இடத்துல இருந்து தான் என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு கோவம் வந்தது தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இல்லைம்மா நீ பேசினது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது மாதிரி பண்ணாமல் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.